யாகத்துடன் உலகை படைத்து நான் முகன் முன்பு உரைத்தார். இதனால் விரும்பியதை பெறுவீர். யாகமே காமதேனுவாம். ஹரியோம். இந்த பாடலில் பகவான் 2 கருத்துக்களை தெரிவிக்கின்றார். ஒன்று, இந்த உலகத்தை படைத்த பிரஜாபதி உலகத்தை படைக்கும் பொழுது யாக உணர்வோடு தான் படைத்திருக்கின்றார். இரண்டாவது கருத்து, அந்த யாக உணர்வு நமக்கெல்லாம் காமதேனுவாகட்டும் என்று கூறுகின்றார். உலகை படைத்த பிரஜாபதி யாக உணர்வோடு படைத்தார் என்றால், ஆம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தன்னில் தானாய் தனியாக வாழ்வை வாழ முடியாது. ஒன்று மற்றொன்றை சார்ந்துதான் வாழ வேண்டிய ஒரு சூழலில் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் மற்றவரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுதுதான் நாம் விட்டு கொடுப்போம். அகங்காரம் நமக்கு வராது, சுயநலம் மேலோங்காது என்பதற்காக யாக பாவத்தோடு ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும்படியாக பிரஜாபதி உலகத்தை படைத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த யாக உணர்வு எப்படி காமதேனுவாகும்? வசிஷ்டரிடம் இருந்தது. விஸ்வாமித்திரர் பெற விரும்பினார். அந்த கதையெல்லாம் புராண கதைகள் உங்களுக்கு நன்கு தெரியும். இங்கே நம்மிடமும் நம் ஒவ்வொருவரிடமும் அந்த காமதேனு இருக்கிறது. எங்கே என்றால், நாம் நமது கடமையை யக்ஞ பாவத்தோடு, அதாவது பொதுநல பாவத்தோடு செய்ய 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 உள்ளத்தில் நிறைவு என்பது ஏற்படும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உள்ளத்தில் பூர்ண நிறைவு ஏற்பட்டுவிடும். அங்கே ஆசை, கோபதாபங்கள் என்று எதிர்மறையான உணர்ச்சிகள் இருக்காது. உள்ளத்தில் நிறைவோடு வாழ்பவன் எந்த ஒரு எண்ணத்தை எண்ணுகின்றானோ அந்த நினைக்கின்ற எண்ணம் நிறைவேறும். எண்ணம் நிறைவேறுவதுதான் இங்கே காமதேனு. நாம் நமது சனாதன தர்மத்தில் மகான்களையும் ஞானிகளையும் சென்று வழிபடுகின்றோம், வணங்குகின்றோம். ஏதேனும் ஒரு பிரார்த்தனையை அவர் முன் வைக்கின்றோம். அந்த மகானும் ஞானியும் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று ஒரு எண்ணத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அது நிறைவேறிவிடுகிறது. நாம் 1000 முறை எண்ணினாலும் நடக்காத ஒன்று மகான்களும் ஞானிகளும் ஒரு முறை நினைப்பதினால் நடந்து விடுகிறதே, எப்படி என்று கேட்கும் பொழுது பூரண நிறைவோடு யார் ஒருவர் ஒரு எண்ணத்தை மனதில் போடுகிறாரோ அந்த எண்ணத்திற்கு பலம் வந்து விடுகிறது. பலம் வாய்ந்த அந்த ஒரு எண்ணம் நிதர்சனமான உலகத்தில் நடைமுறைக்கு வந்து விடுகிறது. இதுதான் காமதேனு. நாமும் பொதுநல பாவத்தோடு நமது வாழ்வை வாழ்வோம். நமது தேவைகள் காமதேனுவால் பூர்த்தியாகட்டும். ஹரியோம்.